சன் மியூசிக் தொலைக்காட்சியில் வந்து ஆங்கராக அவங்களோட பயணத்தை தொடங்கி அதுக்கப்புறமா வந்து இப்போ ரொம்ப பிரபலமாக இருக்கவங்க தான் நம்ம மணிமேகலை. ஏன்னா சன் மியூசிக் தொலைக்காட்சிக்கு அப்புறமா நம்ம விஜய் டிவி பக்கம் வந்தாங்க. அங்கே வந்து ஆங்கர், போட்டியாளர், கோமாளி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கிடைச்ச எல்லா வேலைகளையும் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி நம்ம குக் வித் கோமாளியில் ஃபஸ்ட்டு வந்து கோமாளியாக பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாத்து மனசுல இடம் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட அந்த ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், அவங்க பண்ணுற பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃபேன் பைஸ் இருந்துச்சு. அப்புறம் ஒரு சீசனில் வந்து ரக்ஷனும் மணிமேகலையும் சேர்ந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா மணிமேகலை என்னதான் வந்து கோமாளியாக இருந்தாலுமே அவங்களும் ஒரு ஆங்கர் அப்படின்ற அங்கீகாரத்தை அந்த ஷோவில் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி ரக்ஷனும் மணிமேகலையும் சேர்ந்து செம்மையாக ஆங்கரிங் பண்ணி நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக கொண்டு போயிட்டு இருந்த நேரத்தில் தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியங்கா அந்த குக் வித் கோமாளி ஷோக்கு குக்காக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பிரியங்கா வந்து விஜய் டிவியோட ஒரு முக்கியமான ஆள், அவங்களும் ஒரு பெரிய ஆங்கர் அப்படின்ற காரணத்தினால மணிமேகலைக்கும் பிரியங்காக்கும் அடிக்கடி சில சண்டைகள் வந்துட்டு இருந்துச்சு. முக்கியமாக மணிமேகலை வந்து பிரியங்கா ரொம்ப மட்டம் தட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்களும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சின்ன சின்ன சண்டை ஆரம்பிச்சது ஒரு திடீர்னு ஒரு பெரிய சர்ச்சையாக மாறுச்சு. மணிமேகலை ரொம்ப கோவமாகி அந்த ஷோவை விட்டு விலகினது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியை விட்டே விலகிட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போ வந்து ரீசெண்டாக ஜீ தமிழில் டான்ஸ் ஸ்டோரி டான்ஸ் அப்படின்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேற ஒரு புது நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. இப்படி ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருந்த மணிமேகலை வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மணி நேரம் நடந்த ஒரு படத்தோட இசை வெளியீட்டு விழாவை சம்பளமே வாங்காமல் தொகுத்து வழங்கியிருக்காங்க. அது யாரோட படம், யாருக்காக அப்படி பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது யாரோட படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாத்து மனசுலையும் இடம் பிடிச்ச ஒரு ரியல் ஹீரோ நம்ம பாலா நடிச்சிருக்க காந்தி கண்ணாடி படத்தோட ஆடியோ லான்ச் தாங்க. ஏன்னா இந்த ஒரு ஃபங்க்ஷனில் தான் வந்து சம்பளமே வாங்காமல் மணிமேகலை வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த நம்ம பாலா ரொம்ப எமோஷனலாக சொல்லியிருப்பாரு. பாலா வந்து சொன்னாரா இந்த ஷோவை நானே வந்து ஆங்கரிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அவர் ஆங்கர் பண்ணுற நிலைமையில் தான் அந்த ஷோ இருந்துச்சு. ஆனால் டீம் என்ன சொல்லிட்டாங்களா, இல்லை நீங்கள் பண்ண வேணாம், இன்னொருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இல்லைங்க, எதுக்காக வேண்டாம், நான் இப்போ தான் ஹீரோவாகவே வந்திருக்கேன், நான் என்னோட முதல் படம், நான் எதுவுமே அவ்வளோக்கா சாதிக்கல, நான் ரொம்ப சாதாரணமான ஆள், அதனால நானே இந்த ஷோ வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துமே டீம் வந்து இல்லை உங்களுக்காக ஒருத்தவங்க பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னப்போ தான் யாருன்னு கேட்குறப்ப நம்ம மணிமேகலைன்னு சொன்னாங்களாம். அதுக்குன்னே மணிமேகலை அக்கா வந்து பண்ணுவாங்க, பட் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த டீம் சொன்னாங்களாம், இல்லை மணிமேகலை வந்து ஒத்துக்கிட்டாங்க, அவங்க பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, பட் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு. அந்த கண்டிஷனை கேட்டால் கண்டிப்பாக எல்லாரும் ஷாக் ஆயிருவீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா மணிமேகலை ஃபஸ்ட்டு போட்ட கண்டிஷனே வந்து இந்த ஆடியோ லான்ச் வந்து நான் தொகுத்து வழங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சம்பளம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்களாம். அப்படி இருந்தால் சேலரி கொடுக்கறதா இருந்தால் நான் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷிட்டாக சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறமா சேலரியே வாங்காமல் இந்த 6 மணி நேரம் ஷோவை ரொம்ப சிறப்பாக வழி நடத்தியிருக்காங்க. ஸோ இதை கேட்ட பாலா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் மணிமேகலை வந்து அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட், ஸோ இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கப்போ எனக்கு வேறு என்ன வேணும், இவங்களுக்குலாம் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருப்பார். இதே மாதிரி தான் வந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ரசிகர்கள் எல்லாரும் மணிமேகலையை பாராட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து பிரியங்கா மணிமேகலை சண்டையிலுமே வந்து பிரியங்கா பக்கம் தான் நியாயம் இருக்குது, மணிமேகலை பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு நிறைய பேர் மாற்றி பேசியிருந்தாங்க. ஆனால் மணிமேகலையோட கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்ற விஷயத்த வந்து இந்த ஒரு இடத்துல அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதே மாதிரி நம்ம பாலாவோட காந்தி கண்ணாடி படத்துக்காக யாரெல்லாம் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களும் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.